அன்பிற்குரிய நண்பர்களே, நம்பக்கூடாத நங்கை என்கிற தலைப்பில் ஒரு மாநில கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு அம்மையாரை பற்றிய என்னுடைய கருத்துக்களால் யார் மனமாவது புண்படுமானால், ஒரு பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறானே என்கிற எண்ணம் எழுமானால், தயவுசெய்து என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண் என்பதனாலோ பெண் என்பதனாலோ கருத்துக்களை கருணையின் அடிப்படையிலேயோ அல்லது வேறு சில பின்னணிகள் காரணமாகவோ மாற்றி சொல்வது முறையாக இருக்காது. மனதில் தோன்றுகிற கருத்துக்களை மறைக்காமல் வெளிப்படுத்துவது மட்டும்தான் என் கருத்தை 15 நிமிடம் 20 நிமிடம் அவர்கள் நேரத்தை செலவிட்டு கேட்கிறவர்களுக்கு நான் செய்யக்கூடிய உதவியாக இருக்கும் என்று மனமாற நான் கருதுவதனால் என் கருத்துக்களை ஆனால் மிக நாகரீகமான மொழியில் வெளியிடுகிறேன். திருமதி பிரேமலதாவை பற்றிய கருத்துத்தான் இவைகள். நம்பக்கூடாத நங்கை. இவர் ஒரு குடும்பத் தலைவியாக இருந்திருந்தால், ஒருவருடைய மனைவியாக இருந்திருந்தால், யாருடைய தாயாகவோ இருந்திருந்தால், சகோதரியாக இருந்திருந்தால், நாம் இவருடைய குணாதிசயங்களை, கொள்கைகளை, இவர் எப்படிப்பட்டவர் என்கிற கேரக்டரை பற்றி பொதுவெளியில் பேசுகிற தேவை வந்திருக்காது. நானும் செய்திருக்க மாட்டேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற இந்த அம்மையார் யார் என்று நாம் உணர வேண்டும் என்பதனால்தான் என் கருத்துக்களை சொல்கிறேன். ஏற்போர் ஏற்கட்டும். என் மீது வருத்தப்படுவோர், கோபப்படுவோர் தொடரட்டும். ஏன் இந்த அம்மையாரை பற்றி நம்பக்கூடாத நங்கை என்று நான் சொல்லுகிறேன் என்பதற்கு ஒரு பின்னணி. கலைஞர், ஸ்டாலின், வைகோபால்சாமி, நீங்கள் பல பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். யாரும் தமிழக அரசியலில், என்னை பொறுத்தவரை எனக்கு இந்திய அரசியல் அந்த அளவுக்கு தெரியாது. எனவே என்னுடைய கருத்துக்களை தமிழக அரசியலோடு குறுக்கி கொண்டு நிறுத்தி கொள்ளுகிறேன். தன் மனைவியின் கருத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லை. காந்தியாருக்கும் இது பொருந்தும், பேரறிஞர் அண்ணாவுக்கு பொருந்தும், கலைஞருக்கு பொருந்தும், வீரமணிக்கு பொருந்தும், வைகோவுக்கு பொருந்தும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை எந்த காலத்திலும் அவர்கள் சரியோ தவறோ ஒரு கொள்கை என்று ஏற்றுக்கொண்டால் அந்த கோடு போட்ட பாதையிலேயே கொஞ்சம் கூட தடுமாறாமல் நடக்கிறவர்கள், தடுமாற மாட்டார்கள். இவர் மட்டும்தான், திரு விஜயகாந்த் மட்டும்தான் அவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்த போது ஒரு பத்திரிகை பேட்டியில் சொன்னார், ஏன் நான் என் மனைவி சொல்லை கேட்கக்கூடாது? எல்லோரும் மனைவி சொல்லுவதை நான் கேட்கிறேன் என்கிறார்கள். என் நினைவு சரியாக இருக்குமானால் அது ஆனந்த விகடன் பத்திரிகை. இரவு 11:30 மணி 12 மணிக்கு எல்லோரும் போன பிறகு கூட்டமில்லாத நேரத்தில் யாரோ ஒருவரோடு நம் கருத்துக்களை மனந்திறந்து பேச முடியுமானால், பகிர்ந்து கொள்ள முடியுமானால் அது மனைவியாக மட்டும்தானே இருக்க முடியும். பெண்ணை சக்தி என்று கொண்டாடுகிறோமே, என் மனைவி சக்தி இல்லையா? எனக்கு சக்தி இல்லையா? என் கருத்துக்களை அவரோடு சொல்லி அவர் கருத்துக்களை நான் செவிமடுத்து அதை சிந்தையிலேற்றி நடக்கக்கூடாதா? விஜயகாந்த் கருத்துக்கள் அநேகமாக ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளிவந்தது. அங்குதான் அவருடைய முதல் தவறு ஆரம்பித்தது. நான்
வாழ்க்கை துணையினுடைய கருத்தை கேட்கக்கூடாது என்று எப்போதும் சொல்வதில்லை, சொல்லவும் மாட்டேன், முறையும் இல்லை. ஆனால் கண்மூடித்தனமாக அந்த கருத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, நலனை பலி கொடுப்பது என்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு கேப்டன் விஜயகாந்தினுடைய வீழ்ச்சிக்கு, குறைந்தபட்சம் அரசியல் வீழ்ச்சிக்கு அம்மையார் மட்டும்தான் காரணம் என்பது என்னுடைய மிக பணிவான ஆனால் உறுதியான ஆழமான அழுத்தம் திருத்தமான கருத்து. ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், தயவுசெய்து பாருங்கள். எப்படியெல்லாம் இவர் இந்த அம்மையார் ஆட்டி அவர் ஆடினார் என்று. கலைஞர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. எனக்கு நன்றாக தெரியும். அவரை தள்ளியிருந்து பார்த்திருக்கிறேன், அருகிருந்து பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இவரோடு பேசி முடித்துவிட்டு கூட்டணி வைத்து கொள்ளலாம் என்று இவர் சொன்ன பிறகு பத்திரிகை நிருபர்களிடம் அவர் சொல்லுகிறார், பழம் நழுவி விழுந்து கொண்டிருக்கிறது, பாலில் விழுந்துவிடும். அம்மையார் பிறகு இல்லை இல்லை வேண்டாம், நாம் ஜெயலலிதாவோடு போவோம் என்று தலையணை மந்திரம் போடுகிறார். இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த அம்மையார் பணம் வாங்கி கொண்டு என்று சொல்லுகிறார்கள். என்னால் நிரூபிக்க இயலாது. ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கி கொண்டு அவருக்கு கூட இருந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்து, ஆனால் அதுக்கு வந்த பிறகுதான் அவருடைய திரு விஜயகாந்தினுடைய தோல்வி, அழிவு ஆரம்பித்தது. அம்மையார் தான், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்கள் கட்சி, நம் கட்சிக்காரர்கள் இல்லாவிட்டால் அந்த அம்மையார் முதலமைச்சர் பதவியில் இல்லை என்று அவரை தூண்டி கொடுத்து கெடுத்தது அம்மையார். பாவம் விஜயகாந்த் அவர் நம்பினார் அது உண்மை என்று. என்ன நடந்தது என்றெல்லாம் தெரியும். ஜெயலலிதா வழக்கம்போல் வார்த்தையை கொஞ்சம் திமிராக விட, நிதானத்தில் இருக்கிறாரா என்று கேட்க, சட்டசபையில் நடந்தது தான், நீங்கள் தான் ஊற்றி கொடுத்தீர்களா என்று கேட்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது போய் இவரை அரசியலிருந்து அழித்துவிட வேண்டும் என்று கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக முதலமைச்சர் ஜெயலலிதா உடைத்து, இவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்து அரசியலில் கிட்டத்தட்ட செல்லா காசாக மாறுவதற்கான ஆரம்பம் அங்கேதான் வந்தது. ஒரு குணம் அவருக்கு உண்டு, யாரையும் எடுத்தறிந்து பேசுகிற குணம் அவருக்கு இருந்தது. அது இந்த அம்மையாரால் வரவில்லை. பத்திரிகை நிருபர்களை பார்த்து உதக்கை பிதுக்குவது, கொஞ்சம் வார்த்தைகளை முன்னே பின்னே பேசுவது, ஏய் ஏய் என்று சொல்லுவது, இதெல்லாம் அவருக்கே இருந்த குணங்கள் தான். அந்த பின்னணியில் அம்மையாரும் சேர்ந்து விட்ட பிறகு அவருடைய அழிவு மிக விரைவாக நடந்தது. அந்த தேர்தலில் அம்மையார் தூபம் போட்டு விஜயகாந்த் ஜெயலலிதாவோடு கூட்டு சேராமல் கலைஞரோடு சேர்ந்திருந்தால் ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைத்திருக்கலாம். அது இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவரும் அழிந்து அவர் கட்சியும் எங்கே இருக்கிறது என்று கேட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கு அழிந்து போயிருக்காது. 2, மத்தியில் இருந்து ஒரு அமைச்சர் 2 முறை என் நினைவு நிச்சயமாக இருக்கிறது, அல்லது 3 முறை வந்து திரு
விஜயகாந்தை அழைத்து பேசி பாஜகவோடு கூட்டு என்று வைத்து முடிந்து போய் அதை இவரை வைத்துக்கொண்டு மத்திய அமைச்சர் ஒரு ஹோட்டலிலிருந்து, ஹோட்டலுக்கு பெயர் நினைவில்லை, ஒரு விடுதி, நட்சத்திர விடுதி, அறிக்கை விட்டுவிட்டு போய்விட்டார். 2 நாட்களிலே இங்கே மோடி வருகிறார். அந்த அவர் கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பேசுவதாக ஒரு மேடை போட்டு இவர் படம் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இவர் கட்சி கொடியை, விளம்பர பதாகைகளை வைக்கப்பட்டு விட்டன. மேடையிலும் வைக்கப்பட்டு விட்டது, மேடையை சுற்றிலும் வைக்கப்பட்டு விட்டது. அந்த நட்சத்திர விடுதியிலே அமைச்சரோடு பேட்டி கொடுத்துவிட்டு இவர் வீட்டுக்கு போன பிறகு அம்மையார் ஏன் நிற்கக்கூடாது என்று, மோடி கூட நீங்கள் போகக்கூடாது என்று 4 சீட்டு கூட கேளுங்கள், 7 கேளுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் நான் வரமாட்டேன் கூட்டத்துக்கென்று அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த திரு மோடியை அவமதித்தார். அம்மையாருடைய தூண்டுதல், ஆலோசனை, அவசர புத்தியினுடைய தூண்டுகோள் என்ன ஆனது? அவசரமாக மோடி மேடைக்கு வருவதற்குள் அவ்வளவு விஜயகாந்தினுடைய கொடி, பெயர், பதாகைகள், இன்னும் எங்கென்ன சின்னங்கள், இவைகளையெல்லாம் அகற்ற வேண்டிய அவசியம் பாஜக தொண்டர்களுக்கும் நேர்ந்தது. நான் கதையெல்லாம் சொல்லவில்லை, எல்லோருக்கும் இது தெரிந்து நடந்தது தான். 2வது மிக பெரும் தோல்வி அவருக்கு ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தோல்வி அவரை குடியை நாட வைத்தது. குடிக்கு அடிமையாகி போனார். இந்த அம்மையார் பிரேமலதாவுக்கு அடிமையாக இருந்தவர். அதில் அவர் குடிக்கு அடிமையாகி போனதிலே இவருக்கு ஏதாவது பங்கிருந்ததா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குடியால் அழிந்து தோல்விகளை தாங்க மாட்டாமல் அழிந்து போனதற்கு அம்மையார் காரணம். 3ஆம் முறை ஜெயலலிதா பணம் கொடுத்து மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை உண்டாக்கி விஜயகாந்த் தன்னைத்தானே ஒரு பெரிய அறிவாளியாக நினைத்து கொண்டு யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக அல்லது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு எதிர்த்து வாக்களிப்பார்களோ அவர்களையெல்லாம் அது திமுகவுக்கு சாதகமாக போய்விடாமல் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரிலே ஒன்றை ஆரம்பித்து 2 கம்யூனிஸ்டுகள், வைகோ, எல்லோரும் பாமகவை தவிர அவ்வளவு வாக்குகளும் திமுகவுக்கு சாதகமாக மாறாமல் பார்த்து கொண்டவர் செல்வி ஜெயலலிதா. ஒரு பெரும் அமௌண்ட் மனைவியின் மூலமாக, மனைவி கேட்டோ அல்லது மனைவி ஒப்புதலோடோ கொடுக்கப்பட்டது. அவர் பாவம் நல்ல மனிதன், உணர்ச்சி வசப்படுகிற எவனும் முட்டாளாகத்தான் இருப்பான். கேப்டன் விஜயகாந்த் மக்களிடம் கேட்கிறார், நான் கிங் மேக்கரா? அங்கு எதிர்த்தாப்பில் உட்கார்ந்து ஒரு 1000 முட்டாள்கள் என்ன செய்வான்? இல்லை, நீங்கள் கிங் மேக்கர் இல்லை. நண்பர்களே, இதெல்லாம் இருக்கிறது, எனக்கு நினைவிருக்கிறது, பல பேர் மறந்திருப்பார்கள், அவ்வளவுதான் என்று சொல்ல பிரேமலதாவின் கணவன், ஆஹா நாம் கிங்காம், இவ்வளவு மக்கள் சொல்லுகிறார்கள் என்று நம்பி நின்று திமுக வாங்கக்கூடிய வாக்குகளை குறைத்து அதிமுகவுக்கு எதிராக போக வேண்டிய வாக்குகளை தடுத்து ஒரு வாய்க்கால் வெட்டி வெளியே அனுப்பித்து அவர் கூட தோக்கிற, விஜயகாந்த் கூட தோக்கிற நிலைக்கு அவரை உண்டாக்கி அரசியல் சூழ்ச்சிக்கு அடிமையாகி போனார். அதன் பிறகு குடியையும் நிறுத்தவில்லை. அவர் குடும்பத்தார் ஏதாவது ஊற்றி கொடுத்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரை திருத்த
அவரை மாற்ற மிக சத்தியமாக அவர் குடும்பம் எந்த முயற்சியும் செய்யவில்லை. கடந்த முறை என்ன நடந்தது தயவுசெய்து நினைவு வைத்து பார்வை கொண்டு கொள்ளுங்கள். பார்த்தசாரதி என்ற ஒரு தலைவர் 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி சொல்லுகிறார், நாங்கள் எந்த காலத்திலும் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது, நாங்கள் ரகசியமாக எதையும் செய்ததில்லை. அவர்தான் ஒரு கூட்டு இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவோடு, இன்னொரு கூட்டு அங்கே திமுகவோடு போய் பேசுகிறார்கள். வெளியே தெரிந்து ஒரு கூட்டு, உள்ளே வெளியே தெரியாமல். அதை துரைமுருகன் வெளியே சொல்லிவிட்டார். எவ்வளவு வசவு தெரியுமா துரைமுருகன் இந்த அம்மையாரால்? நாகரிகம் இல்லாத மனிதன், எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இவ்வளவு எப்படி கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லை என்றெல்லாம் யார் சொல்லுவது? யாரை பார்த்து? பார்த்தசாரதி அவராக போயிருக்கிறார், நாங்கள் அவரை அனுப்பவில்லை என்று பார்த்தசாரதியையும் அவமானப்படுத்தி இந்த அம்மையார் அவர் குடித்து குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அழிந்து போனார். அம்மையார் குறைந்தபட்சம் 4 ஆண்டுகளாக அந்த கட்சி நடத்தப்பட்டது அம்மையாரால் தான். எந்த மக்களுக்கு நியாயமான கருத்தையும் அவர் சொல்லவில்லை. ஒரு நோயாளியாக இருக்கிறார், தொடர்ந்து நோயாளியாக இருக்கட்டும், அது தன் எதிர்காலத்துக்கு அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதென்று அம்மையார் நினைத்தாரோ என்று எல்லோரும் நம்புகிற அளவுக்கு அம்மையார் நடந்து கொண்டார். அவருக்கு ஒரு தம்பி, ஒரு பிள்ளை, எதுவும் தெரியாத அரையனாவுக்கு பயன்படாத பிள்ளை. யார் எப்படி இருந்தாலும் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல், அவர் யோகிதாம்சம் என்ன, தகுதி என்ன, அவர் அரசியல் செய்த அந்த பையன், பேசுகிற பையன், இப்படி குடும்பமே, மனைவி, மச்சான், மகன், அத்துறை வேறும் திட்டம் போட்டோ திட்டம் போடாமலோ அவரை அழிக்க, விஜயகாந்தை அழிக்க ஆவண செய்தார்கள். இப்போதும் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியோடு திரு எடப்பாடி கே பழனிசாமியோடு பேசி இதோ அதோ மாலை காலை இரவு முடிந்துவிட்டது, முடியப் போகிறது, இப்படியெல்லாம் சொல்லி பாஜகவிலே இப்போது இருக்கிற வேறு மாநிலத்தில் எழுந்திருக்கிற 56 ராஜ்யசபை உறுப்பினர் எனக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நலனை, எது தர்மமோ அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அம்மையார் ஆடி ஆடி தோண்டியை போட்டு உடைத்த கதையாக செய்து கொண்டார். எந்த கட்சிக்கு போவார் என்பது $1 பில்லியன் கொஸ்டின். எது ஆதாயமாக இருக்கும் அம்மையாருக்கு? ஒரு கூட்டணி என்பது தமிழக மக்களுக்கு எது ஆதாயமாக இருக்கும், எது நன்மை பயக்கும் என்று அம்மையார் ஆராய்ச்சி செய்தால், நடந்து கொண்டால் வரவேற்பேன். இல்லை, இப்படி இந்த அம்மையார் தன் நலனை மட்டுமே முன்னிறுத்தி கணவனை அழித்தார், அவர் கட்சியை அழித்தார். இன்றைக்கு இவரும் எங்கிருக்கிறார் என்று அடையாளம் தெரியாமல் அழியப் போகிறார். நம்பக்கூடாத நங்கை இந்த அம்மையார். நன்றி.